அதாவது பொதுவாக பார்க்க வேண்டும் சொன்னால் இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தில் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இதை தெரிந்து செய்தார்களா தெரியாது செய்தார்களா என்று தெரியாது. ஆனால் எங்களுடைய மொஹல்லாவில் தப்லீக் ஜமாத் அவர்கள் மிகவும் சிறப்பாக எங்களுடைய தெருவில் சேர்ந்தவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். கௌஸ் பாய், அமீர் சாப் கௌஸ் பாய் ஆக இருக்கட்டும், அப்துல் வக்கீல் பாய் ஆக இருக்கட்டும், சலீமனன் ஆக இருக்கட்டும், சையத் பாய் ஆக இருக்கட்டும், இவர்களுடைய பணி என்பது சிறப்பான பணி. இவர்கள் பற்றி சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது உங்களிடத்தில் இந்த சர்ச்சையான இந்த முத்தம் கொடுப்பது விஷயமாக உங்களிடத்தில் அந்த சர்ச்சையை கொண்டு வந்தது குழப்பவாதிகள். இவர்கள் தப்லீக் ஜமாத்தில் உள்ளவர்கள், அதாவது தப்லீக்கே எதிரானவர்கள். இவர்கள் பேசும் பேச்சு ஏன்னு சொன்னால் உண்மையான தப்லீக் சாதிகளுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் தப்லீக் சாதிகள் தான் இவர்களை கண்டிக்க வேண்டும். ஏன் கண்டிக்க வேண்டும் சொன்னால், இந்த முத்தம் கொடுப்பது சம்பந்தமாக இந்த பிரச்சனைகள் வரும்போது, இந்த வீடியோகள் ஹஜ்ரத்தோட வீடியோ வரும்போது, நீங்கள் பாகியாத்திற்கு சென்று இதனுடைய ஃபத்வாவை கேட்டிருக்கிறீர்கள் என்கின்ற விஷயம் வந்திருக்கிறது. அதாவது கேட்கும்போது பாகியாத்தில், தாய் மதரசாவான பாகியாத்தில் அதை முத்தம் கொடுப்பது கூடும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த உண்மையை இளைஞர்களிடத்தில் மறைத்து மற்றும் இளைஞர்களை குழப்பி, அவர்கள் ஆல்ரெடி இந்த போன்ற டவுட்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னிடத்திலும் இந்த முத்தம் குடும்ப சம்பந்தமாக டவுட்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சரியான நேரம் அமரவில்லை. அவர்களுக்கு விவாதம் செய்து புரிய வைக்கக்கூடிய நேரம் எங்களிடத்தில் இருந்தும் என்னால் அது செயல்படுத்த முடியவில்லை. அதுக்கு வருந்திக் கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அமைக்கப்பட்டு இவர்களுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் மீது கடமை. நிச்சயமாக நீங்களும் ஹஜ்ரத்திடம் சென்று நிச்சயமாக அதை கேட்டுக்கொள்ளலாம். எந்த விதமான உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஷிர்க் என்ற ஆதாரத்தோடு நிரூபியுங்கள். நீங்கள் தானே ஷிர்க்குன்னு சொல்கிறீங்க, அதை நிரூபியுங்க. தப்லீக்கில் ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக அதை நீங்கள் சொல்லக்கூடாது. தப்லீக் என்பது கொள்கைக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய, அதாவது அமல்களை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு ஜமாத். அதை நான் சொல்கிறேன். இப்போது உங்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் தப்லீக் ஜமாத்தில் உள்ளவர்கள், அதாவது அது உள்ளே சேர்ந்தவர்கள். இவர்கள் தப்லீக்கே எதிரானவர்கள் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏனென்று சொன்னால், இவர்கள் இளைஞர்களிடத்தில் சொல்லும் போது அவர்களிடம் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் குழப்பி நிர்வாகத்துக்கு எதிராகவே பேச வைத்து, நிர்வாகத்திலே இருந்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசுங்கள், அப்போதுதான் குழப்பம் வரும் என்று சொல்லி குழப்பி விட்டு, எப்படியாவது ஹஜ்ரத்தை என்னுடைய பகையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலவரும் தன்னுடைய பகைக்காக, சொந்த முயற்சிகளுக்காக தீனோட விஷயத்தை கையாளுகிறார்கள். உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார்? என்னுடைய மொஹல்லாவில் குழப்பம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி யார் கொடுத்தார்? நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு பல முறை எங்கள் இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் திருந்தவில்லை சொன்னால் உங்களுடைய முழு விவரத்தோடும் வெளியிடுவோம், வீடியோவோடும் ஆதாரோடும் வெளியிடுவோம். நீங்கள் செய்யும் குழப்பங்கள் எல்லாம் அனைத்தும் எங்களிடத்திலும் இருக்கிறது. எங்களுடைய டெக்னிக்கல் டீம் அதை சேகரித்து வைத்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம், குழப்பம் செய்யாதீர்கள். அதாவது என்னுடைய நண்பர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்கள். ஜமாத் சாதிகளும் இருக்கிறார்கள், அவர்களும் நல்லவர்கள். அவர்கள் குழப்பத்தில் உள்ளவர்கள். ஆனால் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களிடத்திலிருந்து அவர்களை பிரிப்பதுதான் என்னுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா ஒரு சில பேருக்கு உள்ளத்தில் சீல் அடிச்சிடுவான், அவங்களுக்கு இதாயத்தே வராத மாதிரி. அது போன்ற கூட்டத்தில் என்னுடைய நண்பர்களை சேர்க்க நான் விரும்பவில்லை. நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள் தொடர்ந்து என்னுடைய இந்த பதிவை கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. அதுக்கடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஹஜ்ரத்தினால இந்த மொஹல்லாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனால் ஹஜ்ரத்துடைய ஹஜ்ரத் இல்லைன்னா யாருக்கெல்லாம் நஷ்டம். ஏன்னு சொன்னால், பல பேர் நீங்கள் ஐவேளை தொழுகையோ, ஜும்மா தொழுகையோ, ஈது தொழுகையோ, பெருநாள் தொழுகையோ தொழுதுட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால்
ஹஜ்ரத்னால இந்த முகலாவில் 80% மக்கள் வந்து பயனடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதனோட பொறுப்பு யார் ஏற்றுக்கிறது? வேற ஒரு இமாம் அதை ஏற்றுக்க முடியுமா? முதல்ல இந்த இமாமுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்பிக்கை துரோகமும் செய்யக்கூடாது. இஸ்லாம் முதுகில் குத்துவர்களை வன்மையாக கண்டிக்கிறது. இதுதான் பல பேருக்கு நான் சொல்லும் எச்சரிக்கை. உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். நாம் கண்முன் நடக்கும் அநீதம் அனைத்தும், அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வினாடியும் அந்த தவறு நடப்பதற்கு அதை பார்ப்பவர்களும் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. அதனால் இந்த ஒரு அநியாயத்தையும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதில் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டிய மிகவும் சூசகமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட வேண்டிய ஒரு சில நிர்வாகிகள் இந்த பிரச்சனைகள் நிர்வாகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை தூண்டி விட்டார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரியான விஷயமாகும். இதில் அதாவது தூண்டிவிட்டவர்கள் பற்றி நாம் வருத்தப்பட தேவையில்லை. இவர்கள் குழப்பவாதிகள். அதாவது இதற்கு துணை போனவர்கள் தான் மிகவும் வருத்தத்துக்குரியான விஷயமாக இருக்கிறது. ஆனால் மற்றும் ஒரு சில நிர்வாகிகள் ஹஜ்ரத்தின் பக்கம் நின்ற அக்கில் பக்கம் நின்றவர்கள், இவர்கள் இந்த முகலாவிற்காக உழைத்தவர்கள். இதனால் தான் இவர்களுக்கு இதனுடைய வேல்யூ, ஹஜ்ரத் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த முகலாவிற்காக துணிச்சலாக செயல்பட்டு பல விஷயங்களை செய்தவர்கள், முகலாவினுடைய ஆரோக்கியத்திற்காக, வளர்ச்சிக்காக. இதனால் தான் இவர்கள் அக்கில் பக்கம் இவர்களால் இவ்வளவு காலம் நிற்க முடிகிறது. முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யார் இந்த குழப்பம் செய்கிறார்கள், இதை பற்றி தான் நாம் இப்போது தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக என்று சொன்னால், இந்த 7 வருட காலமாக இந்த இளைஞர்கள் மார்க்க சேவை மையம் இதை வைத்து நாங்கள் பல விஷயங்களை ஹஜ்ரத் வந்து எங்களுக்கு மஷ்ராவின் அடிப்படையில் நாங்கள் இந்த முகலாவில் பல விஷயங்களை ஜெயித்து காட்டியிருக்கிறோம், சாதித்து காட்டியிருக்கிறோம். இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால்தான் எங்களால் இவ்வளவு வீரியமாகவும் இவ்வளவு ஆதங்கத்தோடவும் எங்களால் இந்த அக்கின் பக்கம் அக்கின் பக்கம் நின்று எங்களால் ஜெயிக்க முடிந்தது. ஏன்னு சொன்னால், அக்கோட விஷயத்தில் நாங்கள் ஜெயித்து விட்டோம். இப்போது சத்தியத்தின் பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கிறோம், ஹஜ்ரத்தின் பக்கம் நின்று. ஆனால் ஒரு சில பேருடைய சுய லாபத்திற்காகவும் சுய கோபத்திற்காகவும் அவர்கள் மறுபடியும் தோற்று போய் ஹஜ்ரத்திடத்தில் பேச்சுவார்த்தையிலும் ஆதாரத்தோடும் நிரூபிக்க முடியாமல் தோற்று போய், எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரங்களை நான் சொல்கிறேன். மறுபடியும் அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக இது போன்ற செயல்களை இளைஞர்களிடத்தில் தூண்டிவிட்டார்கள். பொதுவாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த 7 வருட காலமாக இளைஞர்கள் மார்க்க சேவையும் ஹஜ்ரத் 9 வருட காலமாக இருக்கிறார்கள். 7 வருட காலமாக நாங்கள் ஒரு 5 வருடமாக எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நிறைய சாதனைகளை நாங்கள் செய்தோம் இந்த முகலாவில். இளைஞர்கள் மத்தியில் ஃபஜருடைய போட்டி நடத்துவது, இளைஞர்களை எப்படி போட்டி மூலியமாக வைத்து அவர்கள் மஜித்துடன் அழைப்பது, அது போன்று கஞ்சாவுக்கு உட்பட்டவர்களை எப்படி அவர் மஜித்துக்கு எதிரே வந்து கபடி போட்டிகளை வைத்து அவர்களை அந்த மஜித்தோட தொடர்பை எப்படி ஏற்படுத்தி வைத்தோம், இது குறித்து நாம் தெளிவாக பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ரத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த தீனை செய்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு நான் நிரூபித்து காட்டுகிறேன் உங்களுக்கு. எதனால் நாங்கள் இந்த 7 வருட காலமாக தொடர்ந்து எந்தவித அழைப்பும் கொடுக்கப்படாமல் மஜித்தை சுற்றி வருகிறோம், எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை வைக்கிறோம். எதனால் எங்களால் இது போன்று செயல்பட முடிகிறது ஏன்னு சொன்னால், அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு ஹஜ்ரத் அவர்கள் படித்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி படிக்க ஆரம்பித்தவுடன் எங்களுடைய ஈமானுடைய வீரியம் அதிகமாகிறது. இதுதான் எங்களுடைய முகலாவில் நாங்கள் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதை குறித்து நான் தெளிவாக பேசுகிறேன். மற்றும் இப்போ பார்க்க இருக்கிற விஷயம் வந்து, இந்த 5 வருடமாக சிறப்பாக செயல்பட்டிருந்தோம். இந்த 2 வருஷமா வந்து எங்களால் ஏன் இது போன்ற விஷயங்களை செய்ய முடியலன்னா, ஆனால் ஒரு சிறப்பான விஷயம் செஞ்சுருக்கோம் மதர்சாவோட விஷயங்கள்ல வந்து, சௌகமதியத்தோட மதர்சாவோட விஷயங்கள்ல. ஆனால் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் கவனத்தை செலுத்த முடியலன்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எங்களுக்கு ஹஜ்ரத்தே சொன்னது கிடையாது. அதாவது
ஹஜ்ரத்தை வந்து நோக்கி பல பேர் வந்து இந்த மாதிரி இந்த அகீதாவோட விஷயமா சீண்டல்கள் செய்து கொண்டு தான் இருந்தாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு எப்போது தெளிவாக தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, தப்லிக் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து இந்த மஜித்துக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அதாவது என்ட்ராகும் போது நாங்களே வந்து எந்த அளவுக்கு சொன்னாக்கா, இவர்கள் தப்லீக்கை சேர்ந்தவர்களா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையிடாது. நமக்கு தப்லீகோட சாட்சிகள் தீனோட வேலையை செய்கிறார். இவ்வளவுதான் எனக்கான விஷயம். என்னோட பார்வையில் அவர் முஸ்லீம். ஆனால் இவருடைய நோக்கம் வேறமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விஷயம் வந்து ஒரு நிர்வாகி தன்னுடைய சுய கோபத்திற்காக ஹஸ்ரத்தை இந்த மொஹலா விட்டு எடுக்க வேண்டும், மஜித்தை விட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கோபத்திற்காக ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி சண்டை பிடிக்கிறார். சண்டை பிடித்து அதில் தோற்று போய் தன்னுடைய நிர்வாகத்துடைய நேம் போர்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் அதில் அழித்து விட்டு அவர் நிர்வாகத்தை விட்டு வெளியேறுகிறார். வெளியேறிவிட்டு மறுபடியும் அடுத்த நிர்வாக தேர்ந்தெடுப்பில் வந்து அவர் அமர்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? ஒருவர் நிர்வாகத்தையே அவமதித்து விட்டு போய்விட்டு மறுபடியும் அடுத்த நிர்வாக தேர்ந்தெடுப்பில் வந்து அமர்கிறார். இது வந்து மறுபடியும் அவர் குழப்பத்தின் காரணமாக உள்ள வருகிறார். யாரும் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் அவர்களோட ஆதரவாளர்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இதுவே வந்து ஒரு தவறான விஷயம் தானே. அவர்கள் வந்து நிர்வாகத்தையே வந்து ஒரு மொஹலாவே வந்து அவமதிச்சுட்டு தான் அவர் வெளியே போனார். ஆனால் வந்து எப்படி அவர் உள்ள வந்தார்? அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, உள்ளே வந்தது இல்லாமல் அவருக்கு கூட வந்து நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் போது நாங்களும் சரி, எங்கள் அணியை சேர்ந்த அப்துல் அண்ணன் அவர்களும் சரி, நாங்கள்லாம் நிர்வாகத்தில் வந்து அந்த தேர்ந்தெடுக்கும் போது எங்களுடைய பேரும் வந்து பதிவு செய்தோம். ஆனால் வந்து ஒற்றுமை காரணமாக எங்களோட கையை இறக்கிவிட்டு அதே தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகி அவர்களுடைய கையை அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய நேமை நாங்கள் என்டர் செய்து அவர்களுடைய கையை தூக்கினோம். இவர்கள் உள்ளே போக வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த தப்லீக்கோ இதுவெல்லாம் நான் பார்க்கல. ஒற்றுமை, ஏன்னா நானும் தப்லீக்கில் இருக்கக்கூடியவன் தான். தப்லீக் என்பது அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்று சொன்னால், தப்லீக்கும் இப்போது நாம் பேசும் பேச்சுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. தப்லீக்கில் இருந்து கொண்டு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் நம்மளுடைய இப்பொழுது டார்கெட். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், அந்த நிர்வாகியை நாமளே வந்து செலக்ட் பண்ணோம் தப்லீக்கில் உள்ளவர்களை. இப்போ இவர்களுடைய எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு. பொதுவாகவே வந்து தப்லீக்கை சேர்ந்தவர்கள் வந்து இந்த போன்ற நிர்வாகத்துடைய விஷயங்களிலோ வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து பெருநாளில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் அல்லாவுக்காக ஊற்றிவிட்டு தீனுக்காக செய்து என்னால் என்ன முடியுமோ அவன் செய்துவிட்டு அவர்கள் வேலையை முடித்து கொள்வார்கள். ஆனால் இவர் உள்ள வந்த நோக்கம் வந்து மிகவும் தவறாக இருக்கிறது. பின்புதான் தெரிகிறது ஹஜ்ரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உள்ளே வந்தார்கள். முகலாயை பற்றி எந்த விதமான அக்கறையும் இவர்கள் செலுத்தவில்லை. ஏன் என்று சொன்னால், அக்கறை செலுத்தியிருந்தாலும் சொன்னால் இவர்களே அந்த 2வது ஜமாத்தில் நின்று தோதிருக்க மாட்டார்கள். இளைஞர்களிடத்தில் சரியான கருத்துக்களையும் குரான் ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு சேர்ந்திருப்பார்கள். இதிலிருந்தே புரிந்துவதை இவர்களுடைய இல்மோட தரம் வந்து இவ்வளவுதான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இவர்கள் படிப்பும் இவர்கள் கற்றுக்கொள்ளும் தீனும் இவ்வளவுதான். ஓகேவா? அதே போன்று ஒரு நிர்வாகி வந்து நாங்கள் வந்து ஹஜ்ரத்தை வந்து ஒருத்தர் ரோட்டில் வச்சு தவறாக பேசுகிறாரு. அவருக்கு எதிராக இளைஞர்கள் வந்து இரவோட நேரத்திலே வந்து மஜித்துக்கு எதிராக போராட்டம் செஞ்சு இது போன்ற வந்து நாங்கள் அவரை கடுமையாக கண்டிச்சு நிர்வாகத்தை ஒரு நாள் மஷ்ரா கேட்டு நாங்கள் அவரை சந்தித்து இது போன்ற கம்ப்ளைண்ட்களை செய்து இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் அதில் உள்ள நிர்வாகி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் ஆதரித்த அந்த தப்லீக்குடைய நிர்வாகி அவர் வந்து தொடர்ந்து இந்த ஹஜ்ரத் தொழுகிறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, அதாவது இந்த இன்ட்ரோல் போகிறாரு, ஃபோன் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கமா? மனிதராக இருந்தால் சுய தேவைகளை பூர்த்தி செய்தான் செய்வார்கள். நீங்கள் உங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வது கிடையாதா? நம்ம மொஹலாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு மசூதிகளும் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் வழிகேடான
பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இதை பற்றி தான் நம்மளுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று தவிர இந்த மொஹல்லாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற அப்துல் ஹசரத் அவர்கள் பற்றி நீங்கள் நோண்டி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு பாசம் அவங்களுக்கு அப்துல் ஹசரத். அவர் எப்போ என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, எப்போ லீவ் போறாரு, எப்போ வராரு போறாரு, இதே தான் நோக்கமா உங்களுக்கு? மொஹல்லாவை பற்றியே உங்களுக்கு சிந்தனை கிடையாது. இதே தான் நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள். அப்போது இதே நாங்கள் வந்தது ஹசரத்தை எங்களுடைய மொஹல்லாவினுடைய தலைமை இமாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதை கூற வந்தால் இவர்கள் இதை கூறுகிறார்கள். நாங்கள் அதே சொன்னோம். நீங்கள் அடுத்தவர்களுடைய குறையே இல்லாத விஷயத்தை குறையாக சொல்கிறீர்களே, நீங்கள் முதல் சரியாக இருக்கிறீர்களா? மஜித்துடைய கடையில் ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்பது, ஜும்மாவுடைய நேரத்தில் பொதுவாக வியாபாரம் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு மஜித்துடைய கடையில் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் போதே அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஹசரத் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இவர்கள் இது போன்ற விஷயங்கள் இதனுடைய எலிஜிபிலிட்டி உள்ளவர்கள் தான் நிர்வாக தேர்ந்தெடுப்பில் வர வேண்டும் என்பது. ஆனால் அது எல்லாம் காத்தில் பறக்க விட்டு எவ்வளோ கூச்சல் குழப்பமும் செய்து பல பேர் உள்ளே என்ட்ரானாங்க. நான் நிர்வாக தேர்ந்தெடுக்கும் போது நான் இருந்தோம், எங்களுக்கு தெரியும். நம்மளுடைய பணம், நம்மளுடைய மொஹல்லாவாசிகள் எதற்காக இவ்வளவு கூச்சல் குழப்பம் என்று எனக்கு சுத்தமாக புரியவில்லை. நாம் வாழும் இந்த சிறிது காலத்தில் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போகணும். அதுக்கான வேலையை தான் நாங்களும் ஹசரத்தும் இதை செஞ்சுருக்கோம். அதுக்கான பின் வரக்கூடிய வீடியோவில் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஆதாரத்தோட. அது மாதிரி இவர்கள் நான் அந்த கேள்வியை கேட்டதுக்கு எப்படி வியாபாரம் செய்யலாம் என்று சொன்னதுக்கு ஒரு நிர்வாகி சொல்கிறார், நீ யார் அதை சொல்வதற்கு? நான் யார் என்று சொன்னால் இந்த மொஹல்லாவாசி உங்களை கையை பிடித்து தூக்கினேனே, உங்களுடைய நிர்வாகத்தில் வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நின்றேனே, நான் தான் அவன். அப்போது நான் நீங்கள் தப்லீக்கை சேர்ந்தவர்கள், மற்ற ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நான் நினைத்தேனா? எனக்கு தப்லீக் என்பது தீனோட வேலையை செய்யக்கூடியவர்கள். இவ்வளவுதான். நாங்களும் அதை செய்திருக்கிறேன், எங்கள் வீட்டிலும் செய்திருக்கிறேன். இஸ்திமாவுடைய முன் உழைப்பிற்காக எங்களுடைய வாப்பாவுடைய ஒஃபத்தான நேரத்திலே நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய தாயை ஹித்தாவில் விட்டுவிட்டு நான் சையத் பாய் ரோஸ் பாயோட பையன் சையத் பாய் அவர் சொல்கிறார், ஜமாத் இன்று கிளம்புது என்று சொல்லிட்டு இன்றைக்கு மதியானமே கிளம்பினேன். 2-3 மணி நேரத்துக்குள்ளாக எந்த மஷ்ராவும் செய்யப்படாமல் நான் துணிச்சலாக செயல்பட்டு அது போனேன். அப்போதைக்கு என்னுடைய நேரத்தில் இருந்தது, நான் ஜமாத்துக்கு போக வேண்டும், இஸ்திமாவுடைய முன் உழைப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய நோக்கம் அப்படி இருந்தது. தப்லீக்கா எதுவும் நான் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் கௌஸ்பாயோட போன்ற அவர்களுடைய இந்த மொஹல்லா விட்டு போகும்போது முதலாக வருத்தப்பட்டது எங்களுடைய நானும் எங்கள் தெருவை சேர்ந்தவர்கள் தான். ஏனென்று சொன்னால் தப்லீக் என்பது என்ன என்று நான் சொல்கிறேன். இவர்களுடைய வேலை என்பது மிகவும் அற்புதமான வேலை. மொஹல்லாவில் பல பேர்களை நல்லொழுக்கமான பாதையில் கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள். என்னோட வீட்டில் தான் கஸ்டே நடக்கும். கொரோனாவோட காலகட்டத்தில் என்னோட வீட்டில், சலீம் அண்ணன் வீட்டில், கோஸ்பாய் அவர்களுடைய, அமீர் சாப் அவர்களுடைய வீட்டில் இது போன்றுதான் கஸ்டோடைய அமல்களை நடக்கும். இது போன்றுதான் நாங்கள் இந்த மொஹல்லாவை கொண்டு சென்றோம். நான் அதுக்கு பிறகு என்னுடைய இல்மை வளர்த்து கொள்வதற்காக ஹஜ்ரத்தை நோக்கி சென்று அடுத்த இது போன்ற இளைஞர்கள் மத்தியில் சுன்னத்துல் ஜமாத் சார்பாக வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அப்போதும் சையத் பாய் இருக்கட்டும், சலீம் பாய் இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை செய்யலாம், இவர்களும் ஜமாத்துக்கு அழைத்தலாம், நாங்களும் எங்களுடைய இளைஞர்களை ஜமாத்துக்கு அனுப்புவோம். இன்னும் நம்மளுடைய டார்கெட் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்கா, இந்த ஜமாத் அதாவது அல்லாவிற்காக மொஹல்லாவில் தீன் போய் சேரணும், அப்படிதான் நம்மளுடைய டார்கெட் இருக்கணும். தவிர என்னோட ஜமாத்தோட கொள்கை தான் இருக்கணும், மற்றவங்க தான் செய்யலாம் ஷிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுக்கறது கூடாது. அப்படி கொடுக்குறோன்னா நீங்கள் ஆதாரத்தோட கொடுக்கணும். இப்படி தான் தப்லீக் ஜமாத்தை நாம் எடுத்துக்கிட்டு, அதாவது மொஹல்லாவை எடுத்துக்கிட்டு போனோம். தப்லீக் ஜமாத் சேர்ந்தவர்கள் நமக்கு சொல்லும் போதும் அப்படிதான் ஆச்சு. நானும் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்ததான் சொல்லிக்கிறேன். தப்லீக் ஜமாத்தில் போகும்போது தான் நம்ம தாடியும் வைத்தோம்,
சுன்னத்தான விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் அடுத்த கட்ட படிப்புகளை படிக்கணும். தீனில் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று நான் இந்த வெளியூர் பயணம் துபாயிற்கு வரும்போதும் வந்து சலிமன்னன் வக்கீலன் அவர்கள் எங்களை நோக்கி சொல்கிறார்கள், மர்கஸ் இருக்கிறது என்று சொல்லி துபாயில், அங்கே போங்கள் தேராவில் சொல்லிட்டு. நான் இங்கே வந்த பிறகும் வந்து கஸ்டோட அமல்களில் ஈடுபடுவோம். எங்களோட மஸ்ஜித்ல இங்கே துபாயில் ரூம் ஆண்டு வந்து மஸ்ஜித் இருக்குது, அதில் ஈடுபடுவோம். அதே போன்று ஷார்ஜாவில் தப்லீக் ஜமாத்தோட மர்கஸ் இருக்குது. அந்த மர்கஸுக்கும் நான் இன்னும் போல, அதுக்கும் எனக்கு இங்கே இருக்கிற சாத்தியங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய நோக்கம் வந்து நாம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற நேரத்தை எப்படி தீனுக்காக செலவு செய்வது, இதுதான் வந்து நாம் கொண்டு சேர்க்கணும். அது போன்று மற்ற விஷயங்கள் வரும்போதும் இது தீனுக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னால் அதை ஆதரிக்கணும். அது ஷிர்க்குன்ற பத்துவா கொடுக்கக்கூடாது. இதனோட புரிதல் தான் வந்து நம்ம ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய இளைஞர்களுக்கு தவறான விஷயம். அடுத்த ஸ்டேஜான இல்மு இல்லாதப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து தவறு என்று வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஷிர்க் என்று புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போன்று இங்கே துபாய்க்கு வந்தோன்னா சுன்னத்துல் ஜமாத் சார்பாக நம்ம மொஹலாவுக்கு மீலாடி நபியோடைய சிறப்பு விருந்தினர் வரக்கூடிய சர்க்கார் அவர்களும் இந்த துபாய் வரும்போது அவர்களையும் சென்று சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்களிடம் சேர்ந்து சர்க்காரோடைய பயான்களை கேட்டு இது போன்று நம்மளுடைய நேரத்தை வந்து நாம் தீனுக்காக செலவைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற வந்து அந்த நிர்வாகிகளை வந்து நாம் வந்து கையை பிடித்து நிர்வாகத்திற்கு அழைத்து வந்த பிறகு எங்களை நோக்கி கேட்கிறார், நீங்கள் யார் என்று சொல்லி. அப்போது நாங்கள் ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு கோபத்திற்கு உள்ளானோம். உங்களை செலக்ட் செய்தவர்கள் நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம், நீங்கள் யார் என்று கேட்கிறது. நீங்கள் அதற்கு பதிலாக நீ என்ன செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட நிர்வாகியோ சம்பந்தப்பட்ட உங்கள் ஜமாத்தில் உள்ளவரையோ நீங்கள் சரி செய்ய வேண்டும், இது தவறு என்று சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இவங்க வந்து இது போன்ற இவர்களுடைய நோக்கம் வந்து அசத்தை நோக்கி தான் இருந்து கொண்டது. எப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும், இது இல்லாமல் பல விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிர்வாகத்துக்கு எதிராகவே இவர்கள் செய்துவிட்டு அதை மாட்டிக்கொண்டு மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள். ஆனால் அதை பற்றி மன்னித்த விஷயத்தை பற்றி நாம் பேசக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. என்ன சொன்னால் அவர் தவறுகளை செய்து மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். இப்போது நம்மளுடைய நோக்கம் சம்பந்தப்பட்டவர்கள், அதற்கு துணை போனவர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அப்போதான் இதற்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழப்பத்தை யாரும் செய்ய மாட்டார்கள். அது இல்லாமல் ஹஸ்ரத் அவர்கள் இந்த காவா மஸ்ஜித் மொஹலாவிற்காக உழைத்ததற்கு கண்ணியப்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மொஹலாவில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த மொஹலாவிற்கான வளர்ச்சிக்கான சத்தியத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகும். ஏனென்று சொன்னால் ஹஸ்ரத்திடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் இருக்கிறது. அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் தான் எங்களுடைய இளைஞர்கள் தொடர்படியான ஹஸ்ரத்தை நோக்கியும் ஹஸ்ரத் எங்கள் கற்றுக் கொடுக்கும் இல்மை நோக்கியும் நாங்களுடைய இளைஞர்கள் தொடர்ந்து மஸ்ஜித்துடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். மௌலாவில் வளர்ச்சியை கொண்டு செல்கிறோம், வளர்ச்சியோட பாதைக்கு கொண்டு செல்கிறோம். இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இல்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹஸ்ரத்தும் இளைஞர்கள் மார்க்க சேவை மையம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது உங்களை நோக்கி வந்து கேள்விகள் கேட்கவில்லை, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். ஏன்னு சொன்னால் எங்களை நோக்கி அவர்கள் கேட்கக்கூடாது, எங்களுடைய பெரியவர்கள் என்ன எங்களுடைய இல்முக்காக எங்களுடைய வளர்ச்சிக்காக செய்தீர்கள் என்று. அதனுடைய பேச்சை நாங்கள் பின்வரக்கூடிய காலங்களை வாங்கக்கூடாது என்பதற்காக இப்போது நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் அந்த இளைஞர்கள் மத்தியில். அது என்னென்ன உழைத்தோம் என்பதை வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் வந்து காட்ட இருக்கிறேன். மற்றும் இது போன்றவர்கள் நிச்சயமாக இவர்களுக்கு நிர்வாகிகள் துணை நின்றது தான் மிக மிக வருத்தத்துக்குரியான விஷயமாகும். நிர்வாகிகள் முகலாவாசிகளோட கருத்தை கேட்க வேண்டும். முகலாவில் 80% மக்கள் ஹஸ்ரத்திற்கான பயனடையக்கூடியவராகிறார்கள், வளர்ச்சியை நோக்கி ஹஸ்ரத் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் வந்து முகலாவாசியிடம் கருத்து. இதில் ஹஸ்ரத்துக்கு எதிராக வந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாம அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம். மற்றும் இந்த முகலாவிற்கே வந்து அதாவது இந்த மகரிப்புடைய தொழுகைக்கே பல மாதங்களாக வராதவர்கள் அன்றைய சர்ச்சைக்குரிய நாள் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். கொண்டு வரப்பட்டு
இது போன்ற விஷயங்களை இந்த இமாமிற்கே சம்பந்தம் இல்லாம அவர்கள் இந்த இமாம் பின்னாடி நின்று தொழுதற்காக கூட தெரியாது. அவர்கள் எல்லாம் இந்த குரலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர்களை யார் கொண்டு வந்தார்கள்? நிர்வாகத்திலே இருந்து கொண்டு நிர்வாகத்துக்கு எதிராக செயல்பட வைத்து இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று அனைவருக்கும் தெரியும். இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. மற்றும் என்னுடைய முகலாவிற்கு குழப்பம் செய்வர்களுக்கு நிச்சயமாக அனுமதி கிடையாது. இதுதான் என்னுடைய எச்சரிக்கை. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் உங்களுடைய செயல்களை பதிப்போம் இன்ஷா அல்லா. மற்றும் நிர்வாகிகள் முகலாவாசிகளிடத்துல தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். குரான் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்ட்டு என்று பார்க்கணும். இந்த முகலாவில் சத்தியம் ஜெயிக்கணும். அநீதிக்கு துணை போகக்கூடாது யாரும். முதலாவதாக அநீதம் ஜெயிச்சது தோசிப் ஹஸ்ரத் எப்போ இந்த மொஹலா விட்டு அநியாயமாக வெளியேற்றப்பட்டாரோ, மொஹலாவினுடைய எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை கொண்டு அந்த நேரத்தில் சென்றது சொன்னால், மொஹலா 100 பசர்கள் மதரசாவில் படிக்கக்கூடியவர் இருக்கிறார்கள். அதில் பாதி பேர் தோசிப் ஹஸ்ரத் மெயின்டைன் பண்ணுறாங்க, பாதி பேர் ஹஸ்ரத் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர்கள் போட்டியை வைத்து ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாடி சஃப்பில் கொண்டு நிற்க வச்சு 45 பேர் ஃபஜருடைய தொழுகையை கண்டினியூவாக 2 மாதமாக தொழுது அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக டீயை 6 மாதம் 200 ரூபாய் போட்டு டீயோடைய செலவை செய்து அவர்களுக்கு அந்த ஃபஜருடைய தொழுதுட்டு டயர்டாகாமல் இருக்கிறதுக்காக அந்த டீயை கொடுத்து அவருக்கு மதரசாவை வச்சு அவருக்கு சஃப்பில் உட்கார வச்சு அவருக்கு கொடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டிய நோக்கம் எங்களுக்கு என்ன? இவர்கள் எங்கள் ஜமாத்தில் இணைய வேண்டும் என்பதற்காகவா? எங்கள் மதரசாவில் படிக்கக்கூடியவர்களே முக்காவாசி பேர் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்களுடைய குழந்தைகள் தான். எங்களுடைய தேவை மொஹலாவில் தீனை கொண்டு சேர்ப்பது. அது யார் செய்தாலும் என்ன, தப்லீக்கார்கள் செய்தாலும் என்ன, சூரா ஜமாத்தார்கள் செய்தாலும் என்ன, நாங்கள் செய்தாலும் என்ன, நம்மளுடைய நோக்கம் இப்படிதான் இருக்க வேண்டும். தீன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மற்றவர்களை செய்வது ஷிர்க் என்று சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னால் இவ்வளவு செயல்களை செய்து இளைஞர்கள் மத்தியில் அந்த தோசிப் ஹஸ்ரத்தோடைய அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளே அதாவது தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகளே வைத்து அவர்கள் கையாலே வைத்து நாங்கள் அந்த பரிசுகளை கொடுக்க வைத்தோம். அதற்கு பிறகும் தோசிப் ஹஸ்ரத்துடைய விஷயத்தில் தன்னுடைய சுய கோபத்திற்காக ஒரு கோபத்திற்காக தோசிப் ஹஸ்ரத் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அது வெளியேற்றப்பட்டதும் இந்த மதரசாவுடைய விஷயங்கள் பெரிய லெவலில் பாதிப்புக்குள்ளாகப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நிர்வாகிகள் கவனமாக இருந்திருக்கணும். அதாவது கவலை செஞ்சிருக்கணும். இவர் வெளியேறது எவ்வளோ நாங்கள் உங்களிடத்த சொன்னோம். இவர் வெளியேறது மூலியமாக எதற்காக வெளியேற வேண்டும்? வெளியேறுவதின் மூலமாக இது போன்ற இளைஞர்கள் மத்தியில் மதரசாக்கள் உடைக்கப்படும் வேண்டாம் என்று நாங்கள் செய்தோம். அதாவது 2 முறை நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வைத்தோம். அதாவது 2 மாதமாக தொடர்ந்து ஃபஜருடைய தொழுகையில் போட்டிகள் வைத்து கொண்டு வந்தோம். ஒரு ஃப்ளோவில் ஒரு பயங்கரமான ஃப்ளோவில் போயினுச்சு. அந்த நேரத்தில் இளைஞர்கள் மத்தியில் அந்த நேரத்தை உடைச்சி ஹஸ்ரத்தோட புகழ் ஓங்கக்கூடாது, அவரோட வளர்ச்சி மொஹலாவோட இளைஞரோட வளர்ச்சி போகக்கூடாதுன்னு சொல்லி தோசிப் ஹஸ்ரத்தை வெளியேற்றினாங்க. அப்போதே அநீதம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து நாங்கள் தோசிப் ஹஸ்ரத்தை சவுக்கு மஜித்தில் கொண்டு போய் வச்சு அவருக்கு அந்த பசங்களை அப்படியே மெயின்டைன் பண்ண வச்சோம். இதுதான் அநியாயமாக அநீதியம் வென்றது. 2வது முறையாக எந்த ஒரு நிர்வாகி தன்னுடைய நேம் போர்டை அழிச்சிட்டு போயிட்டு மறுபடியும் நிர்வாகத்தோட தேர்ந்தெடுப்பில் உள்ளே வந்தாரோ அப்போதே 2வது முறையாக அநீதி வென்றது. 3வது முறையாக தப்பே செய்யாத அப்துல் ஹஸ்ரத் அவர்களுக்கு 2 மாதத்தில் இந்த மொஹலா விட்டு போக வேண்டும் என்பதற்காக நிர்வாகிகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இது யாருடைய எதற்காக யாரை திருப்திப்படுத்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள்? மொஹலாவை பற்றி உங்களுடைய கவனம் என்ன? நீங்கள் அதாவது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கஷ்டமான காலகட்டத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு
மஜித்துடைய நிர்வாகத்தையும் செய்கிறீர்கள். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் மிகவும் துணிச்சலாகும் மற்றும் ஒரு இளைஞர்கள் இடத்தில் தெளிவான விளக்கத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பேருக்கு இதிலிருந்து நஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த முகலாவிற்காக ஹஜ்ரத்தும் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களும் எவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து கொண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்தது மிக மிக வருத்தத்துக்குரியான விஷயம். இதை சொல்ல என்னிடத்தில் வார்த்தை இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக மனம் திருந்துவீர்கள் என்பதற்காக தான் இந்த இடத்தில் கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தவில்லை. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய பெரியவர்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். மற்றும் தயவு செய்து இது போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள் என்று தான் நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இது எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக இந்த தவறுகளை செய்பவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். ஹஜ்ரத்துக்கு எதிராக நிற்பவர்களும் அதுக்கு துணை போபவர்களும் நிச்சயமாக ஒவ்வொரு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் அடையாளம் செலுத்தப்படுவார்கள். இவர்களுடைய செயல்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு இந்த முகலாவில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள். இது என்னுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று